மிதுன் பூனல் மிதுன் பூனல் கல்யாண ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெஹந்தி செஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு யாருக்கு போட்டிருக்கோம்? பட்டுக்கு. என்னது? இப்போ வந்து மிதுனுக்கு மிதுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து அவன் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கான். வெயிட் பண்ண ஆக்சுவலாக சாஸ்திரத்துக்கு வந்து கொஞ்சம் மெஹந்தி வைக்கணும் இல்லையா? இப்போ இங்கே பாருங்களேன் அதனால் ஏதாவது ஒன்று வைக்கலான்னு பார்த்தா இவனுங்க வந்து டிசைனு இப்போ வந்து நான் சரண்யாவுக்கு வந்து வச்சு விட போகிறேன். ஆக்சுவலாக வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கை என்ன வரும்னு தெரியல. என்ன வருதோ அதுதான் மெஹந்தி. கை வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கணும். ஆமாம், கான்செப்ட் அதுதான். டிசைன் வந்து நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். கை வந்து சிகப்பாக இருக்கணும், அவ்வளோதான். முன்னாடி நான் மெஹந்தி முடிஞ்சு நெக்ஸ்ட் டே நாந்திலேருந்து அப்படியே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி கொடுக்க வந்து லேட் ஆகிடுச்சு. இந்த சாரீ பற்றி நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம ஷார்ட்ஸ் போடும்போதும் சரி, அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி. இந்த சாரீ வந்து நாங்கள் கிருத்திகா பொட்டிக்லேருந்து தான் வாங்கினோம். அவங்கக்கிட்ட இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அப்போ வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இது நாங்கள் வந்து வாங்கிட்டோம். காலையில் வந்து மிதுனுக்கு நலுங்கு செரிமனி இருந்தது. காலையில் நலுங்கு வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா போய் குளிச்சுட்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி சூப்பராக வந்து காலையில் நலுங்கு போச்சு. பூனல் கல்யாண வைபோகமே நலுங்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே அந்த ஃபங்க்ஷன் மூட் ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லோரும் ஒருத்தவங்களாக வந்து குழந்தைக்கு நலுங்கு வச்சோம். ஸோ இது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சில பேர் ஷார்ட்ஸில் போடும்போது வந்து கேட்டிங்க. எங்களோட ட்ரெடிஷன் படி குழந்தைங்களுக்கு வந்து பூனல் அப்படின்ற ஒரு இது வந்து பண்ணுவோம் நாங்கள். அதாவது ஒரு 7 வயசுலேருந்தே வந்து பண்ணலாம். ஏன்னா அந்த மந்திரங்கள்லாம் குழந்தைங்க சொல்லணும். ஸோ அதனால் ஒரு 7 வயசுலேருந்து ஆரம்பித்தோன்னா குழந்தைங்க வந்து உட்காந்து இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. 11 அதுக்கப்புறமா 13 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ் அந்த ஏஜ் வரும்போது இந்த பூனல் ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவோம். இந்த பூனல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு டே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து நிறையா ட்ரெடிஷன்ஸ் வந்து இருக்குது. சுமங்கலி பிரார்த்தனை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. சுமங்கலி பிரார்த்தனைங்கிறது எங்கள் முன்னோர்களில் சுமங்கலியாக இருந்தவங்களை சுவாமியாக, அதாவது வீட்டு பொண்ணாக வந்து பாவிச்சு அந்த சுமங்கலி பிரார்த்தனை அவங்கள வேண்டிட்டு குழந்தைக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், அவனோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அது வந்து பண்ணுறது சுமங்கலி பிரார்த்தனை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாந்தி அப்படின்றது முன்னோர்கள், நம்மளோட மூதாதையர்கள் அவங்களெல்லாம் வந்து வேண்டிட்டு அவங்களு வந்து நாங்கள் வந்து கூப்பிடுவோம். சாஸ்திரிகள்லாம் வருவாங்க, அவங்கள வந்து பாவித்து அவங்களுக்கு நாங்கள் தானங்கள்லாம் வந்து கொடுத்து செய்கிறது தான் நாந்தி. இந்த மாதிரி ஒருத்தவங்களையாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மெயின் ஃபங்க்ஷன் உபநயனம் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கான வேலைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே அதுக்கான
ட்ரெடிஷன் எல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஹோமம் பண்ணி அந்த தண்ணியை மிதுனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த மாதிரி வந்து எங்களோட இருக்குது. சில பேருக்கு இது வந்து புரியும், சில பேருக்கு வந்து புரியாது. பட் நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு புது விஷயங்கள், ஒரு புது ட்ரெடிஷன் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி இருக்கிற சரண்யா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி மாறுறான்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நாங்கள் பேட்ச் ஒர்க்குக்காக இந்த மாதிரி வந்து துணி எடுத்து இதை வந்து ஸ்டிச் பண்ணோம். ட்ரெஸ் பண்ணிக்கோ, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ. எல்லாம் இப்போ ப்ராசஸில் இருக்காங்க. மாறுவேஷம் முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஜுவல்லரி எல்லாம் வந்து நாங்கள் ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வந்து வாங்கினோம். ஒரு அக்கேஷனுக்கும் அவள் என்ன போட்டுக்க போகிறா அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடியே நாங்கள் வந்து சூஸ் பண்ணி ஹேர் ஆக்சசரிஸ்லேருந்து அதுக்கப்புறமா பேங்கிள்ஸு அதுக்கப்புறமா நெக் செட்ஸு அப்படின்ட்டு எல்லாமே வந்து வாங்கிட்டோம். நல்ல வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு ஜுவல்லரி இந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அவங்களோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் வந்து போட்டிருக்கோம். இன்னும் நீங்கள் வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டேரெக்டாக அவங்கள டிஎம் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நேம் ஸ்ரீவாரி ஃபேஷன்ஸு. காண்டாக்ட் நம்பரும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்கணும், உங்களுக்கு ஏதாவது ஜுவல்லரி வேணும்னா செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒயிட் வித் அந்த ரெட் கலர் ஸ்டோன் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அன்றைக்கி போட்டுக்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவளோட சாரீக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றனால ஒரு 2 அட்டிகை மாதிரி வந்து வரும், சூப்பராக இருக்கும். அண்டு ஒட்டியானமும் சரண்யா வந்து ஆசைப்பட்டா. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப, அதாவது அந்த டைமில் போடுவாங்களே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த பெல்ட் டைப் தான், அட்ஜஸ்டபிள். இது மாதிரி வந்து நாங்கள் கோல்டன் கலரில் வாங்கிக்கிட்டோம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு நான் காட்டுறேன். கொலுசும் வந்து அவள் சொல்லியிருந்தா. அவங்கக்கிட்ட வந்து 5 கொலுசு இருக்குது. நானுமே எனக்கு வந்து கொலுசு அவ்வளோ இஷ்டமாக நான் போட்டுக்க மாட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக நான் வந்து போட்டுக்கிறேன். அதாவது ரொம்ப மெலீஸாக அவங்களோட 5 கொலுசு ரெகுலர் நான் யூசேஜ் வந்து சில சமயம் பண்ணியுமே எனக்கு வந்து அது கருக்கலை, அந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஜுவல்லரிஸ்லாம் ட்ரை பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். கடைன்னு சரண்யாவை வந்து கிளப்பிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஆன் டைம் நம்ம வந்து போயிடணும், கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஏர்லியாகவே வந்து ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஒயிட் வித் ரெட் ரொம்ப அழகாக இருந்துச்சு இன்றைக்கி சாரீக்கு. எப்போவுமே இந்த மாதிரி கிராண்டான ஃபங்க்ஷன்னா ஒயிட் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டேஜில் நிற்கிறப்பையும் சரி, ஃபோட்டோஸ்க்குமே வந்து சரி, ரொம்ப அழகாக வந்து இருக்கும், எல்லாத்துக்குமே செட் ஆகும். செட்டு ஒரு பேர் இது வந்து நாங்கள் முதலையே வாங்கிட்டோம். அம்மா இது வந்து இந்த மெரூன் வித் இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேர் பண்ணலாம். இந்த வளையல் பேரிங்லாம் எனக்கு வராது. ஏன்னா நான் இந்த மாதிரி ஆளு கிடையாது, வளையல் பர்சனே கிடையாது. நான் இதே ஒன்று அப்படியே மாற்றி இதுக்கு வேறு ஏதாவது பேங்கிள் வச்சுருக்கியா சைடில் போடுறதுக்கு? ஏன்னா அது நாளைக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ இது வாங்கினது வந்து அப்படியே இருக்குது, பேர் பண்ணி நம்ம கலைக்க வேணாம். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நாளைக்கு இருக்கட்டும். பேண்ட் போடுறது நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பேர் பண்ணுவோம். சாப்பிடக்கூடாதா? ஆமாம். இந்த ஒயிட் ஸ்டோன் ஜுவல்லரி இதுவுமே வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். இதுவுமே உங்களுக்கு எல்லா சாரீஸ்க்குமே வந்து செட் ஆகும். மினிமலாக பட் அதே சமயம் ரொம்ப எலகண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா இது ரொம்ப வந்து க்யூட்டாக இருக்கும். நான் வந்து என்ன தெரியுமா, காலையிலேயே கிளம்பி வந்துட்டேங்க. ஆக்சுவலாக டல்லாகிடுச்சு, சுவிட்ச் போர்டு விளம்புறோம்ல. நான் வந்து காலையிலே கிளம்பி வந்துட்டேன். இவளுக்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிளம்புறாளுங்க. நான் வந்து இப்போ டல்லாக இருக்கேன். ஆனால் இப்போ மூஞ்சியை கழுவுனேன்னா அது மாதிரி ஆகிடும். அதனால் போதும் நமக்கு. இது இப்போ இப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த 2 பேரும் பாருங்கள், வேற ஒரு உலகத்தில் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்கடி.
பூஜைலாம் ஆன உடனே அந்த அபிஷேகம் பண்ண வேண்டிய தீர்த்தம் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கீழே போயிட்டு மிதுனுக்கு வந்து இதனால் அபிஷேகம் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்க்கிங்லேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் நிக்கிலோட ஃபங்க்ஷன் அப்போ கூட வந்து இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து முடிச்சுட்டு மிதுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷை கட்டுவோம். ஸோ அந்த இது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ எல்லாமே வந்து நல்லபடியாக நடந்தது. முன்னாடி நாள் வந்து நாங்கள் வீட்லேயே பிளான் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா அன்றைக்கி அந்த மெம்பர்ஸ்க்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் எல்லாரையுமே வந்து சத்திரத்தில் அந்த மெயின் அந்த உபநயனம் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சத்திரத்தில் நடந்தது. ஸோ அன்றைக்கி கேட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா கீழே கம்யூனிட்டி ஹால்லையே நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இது வந்து க்ளோஸாக நம்ம ஃபேமிலி வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி வரைக்கும் கூப்பிட்டு தான் இது வந்து பண்ணோன்றதுனால ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம். மற்ற எல்லா கெஸ்ட்டுமே வந்து நெக்ஸ்ட் டே நமக்கு உபநயனம் ஃபங்க்ஷனில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இந்த நாந்தியோட முக்கியமான பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எல்லாேருக்கும் இலை வச்சு நம்ம கொடுக்குற தானங்கள் எல்லாேருக்கும் வேஷ்டி, அதுக்கப்புறம் தேங்காய், அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் சின்ன துண்டு வெல்லம், அதுக்கப்புறம் வாழைக்காய், இது எல்லாமே வந்து வச்சு அவங்களுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாருக்குமே அந்த தானங்கள் வந்து கொடுத்து அங்கே உட்காந்துட்ருக்கிறவங்க எல்லாரையுமே நம்மளோட மூதாதையர்களாக முன்னோர்களாக வந்து பாவித்து அவங்களுக்கு வந்து நம்ம எல்லா மரியாதையும் செஞ்சு அவங்கள வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பூனல் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இந்த ட்ரெடிஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு ட்ரெடிஷனையுமே விடாமல் அதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து ஆஸ் அ ஒரு பேரண்ட்டாக நமக்கு வந்து அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்கள் வீட்டு வழக்கங்களோ உங்கள் வீட்டு பூஜைகள் எதுவாக இருந்தாலுமே அது எதையுமே நம்ம எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ இதுக்கேற்ற மாதிரி நிறையா வந்து அடாப்ட் பண்ணிட்டோம். பட் அந்த ட்ரெடிஷன்னா அதை என்னென்ன செய்யணுமோ அதை வந்து எதுவுமே மிஸ் பண்ணாமல் நம்ம செஞ்சால் தான் அதை வந்து குழந்தைங்களும் பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுட்டு நாளைக்கு அவங்க ஜென்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி வந்தால் அந்த ஜென்ரேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப பிளெஸ்டாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். இது வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒன்று நம்ம வந்து பண்ணுறப்போ அந்த சுமங்கலி பிரார்த்தனை முடிஞ்ச அன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. ஒரு விஷயம் நமக்கு வந்து நல்லபடியாக நடந்து அதை நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே முடிகிறப்போ நமக்கு அதை வந்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மன திருப்தி வந்து இருக்கும். ஸோ அதனால் அது வந்து நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா? ஸோ அவங்க நம்ம கூட இல்லைன்னாலும் அவங்கள வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஒரு இதுவும் பண்ணுறப்போ குழந்தைங்கள நம்ம ஜென்ரேஷனை பிளெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்கள வேண்டிட்டு பண்ணுறது எல்லாம் தான் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் மிதுனுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு ஃபுல்லாக வந்து ஆர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சரண்யா வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கும் அந்த சாரீ வாங்கியிருந்தோம்ல அதுக்கப்புறமா தான் வந்து அவள் கட்டிகிட்டு இருந்தாள். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ட்ரெடிஷ்னலாக இருந்துச்சு. இந்த ரெஸ்டாரண்ட் வித் ப்ரௌன் இது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது. இந்த இயரோட கலர் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுவும் அந்த டேக்கு வந்து அது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக செட் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து லன்ச் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போ தான் அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷன் போச்சு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நீங்களும் குழந்தைய வந்து ப்ளெஸ் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து உபநயனம் வீடியோ தான் வந்து பார்ப்போம்.